இந்த 2004 அந்த ஆட்சி அமைச்ச உடனே இந்த ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வந்து இருந்தது அவங்கள்ட்ட. இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராமில் இந்த 100 நாள் வேலை வாய்ப்புங்கிறது இருக்கு. இதை வந்து இடதுசாரிகள் அழுத்தம் கொடுத்துட்டே இருந்தாங்க. இது கொண்டு வரலைன்னா வந்து ஒரு மோசமான விளைவை இந்த அரசாங்கம் சந்திக்க வேண்டும்னு ஒரு அழுத்தம் கொடுத்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட ஒரு 61 மெம்பர் இருந்தாங்க இடதுசாரிகள். அப்புறம் ஒரு விவசாயம் பாதிக்கப்பட்டுன்னு சொல்லுவாங்க. விவசாயம் பாதிக்கப்படாது. எப்படின்னா, நீங்கள் லேபர் பட்ஜெட்டை ஒழுங்காக போட்டிருந்தா விவசாயம் பாதிக்காது. எல்லாம் பைபாஸ் ஆகி வீடியோ ஜென்ரேட் பண்ணிடுவாங்க. இவங்கெல்லாம் கையெழுத்து போடுறது. பல சட்டங்கள் இந்த மாதிரி வந்த ப்ரோ போருக்கான சட்டங்களுக்கு திட்டங்களுக்கு சோனியா காந்தி ஒரு காரணம். அதை யாரும் மறந்துடக்கூடாது. அவங்களுக்கு அந்த ப்ரோ போரை பற்றி நல்லா புரியும். அவங்களுக்கு ப்ரோ போர்னா காது கொடுத்து கேட்பாங்க. வேலை உத்தரவாதங்கிறது வந்து வேலை செஞ்சு வாங்குறதுங்க சுயமரியாதை ஒருத்து. அதனால முதல்ல டிரான்ஸ்ஃபராக தான் பேசப்பட்டது. அந்த ஸ்கீமையே மணி டிரான்ஸ்ஃபர் தான் பேசப்பட்டது. இடதுசாரிகளின் அழுத்தத்தினால தான் அது மீண்டும் அது வந்து ரைட் ஒர்க்காக வந்தது. அப்போ அதில் ஒரு ப்ரெஸ்டீஜ் இருக்குது, அதில் ஒரு ப்ரைட் இருக்குது, அதில் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட். அதுதான் அதனுடைய அடிப்படை. பட் இதில் அது இல்லை. இது எல்லாருக்கும் தெரியும். இதில் கரப்ஷன் இருக்குது, ஹியூஜ் கரப்ஷன் இன்வால்வ் ஆகிருக்கு. ஏன் நிறுத்த முடியலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை நிறுத்தினா பட்னிச்சாவே வரலாம். ஏன்னா அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் உங்கள்கிட்ட இருக்குது. வந்து ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் எடுத்த ஸ்ட்ராட்டஜிஸ் உங்கள்கிட்ட இருக்குது. புதிய சட்டம் என்பது பழைய சட்டத்தினுடைய உட்கூட பின்புலத்தை வாங்கி வந்திருக்காங்கன்னா இல்லை. அடுத்த ஒரு நார்மல் ஸ்கீம் மாதிரி தான் அது வருது. எப்போ எம்பவர்மெண்ட்னா டிமாண்ட் பேஸ்டாக இருந்தால் தான் அது எம்பவர்மெண்ட். சப்ளை ட்ரிவனில் இருக்கிறது எம்பவர்மெண்ட் இல்லை, அது ஒரு டிரான்ஸ்ஃபர். நான் வந்து ஒரு அரசியல் பார்வையை இதை பார்க்கல. ஒரு ஒரு ஆராய்ச்சியாளராக எப்படி இந்த சட்டம் வந்தது முதல்ல அப்படிங்கிறத சொல்லிட்டு இதுக்கு வந்தால் நமக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். இந்த 2004 அந்த ஆட்சி அமைச்ச உடனே இந்த ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வந்து இருந்தது அவங்கக்கிட்ட. அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராமில் இந்த 100 நாள் வேலை வாய்ப்புங்கிறது இருக்கு. அந்த காமன் மினிமத்தில் தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அதை கொடுத்துருக்குறாங்க. ஏழைகளுக்கான ஒரு ஸ்கீமை கொண்டு வரணும். இதை வந்து இடதுசாரிகள் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இன்னொன்று, இந்த 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 இதுக்காக ஒரு சமூகம் போராடிக்கிட்டே இருக்கு. ராஜஸ்தானில் எம்கேஎஸ்எஸ் போராடிக்கிட்டே இருக்கு. எப்படி ரைட் டு இன்ஃபர்மேஷனோ அது மாதிரி இதுக்காக போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த போராட்டத்தை எடுத்துக்கிட்டு போய் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த நேஷனல் அட்வைசரி கவுன்சில் அப்படின்னு சோனியா காந்தி தலைமையில் இருந்த குழுக்கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க அழுத்தம் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க அரசாங்கத்துக்கு சொல்கிறாங்க. ஆனால் இந்த அரசாங்கம் வந்து இந்த புதிய பொருளாதார கொள்கைகள் தான் அழுத்தமாக நிற்கிற அரசாங்கமாக இருந்தது. அதில் இருந்த அமைச்சர்களும் அப்படி தான் இருந்தாங்க. அதனால ஒரு சமயத்தில் இடதுசாரிகள் அழுத்தம் கொடுத்தாங்க. இது கொண்டு வரலைன்னா வந்து ஒரு மோசமான விளைவை இந்த அரசாங்கம் சந்திக்க வேண்டும்னு ஒரு அழுத்தம் கொடுத்தாங்க. அப்போ அவங்ககிட்ட ஒரு 61 மெம்பர் இருந்தாங்க இடதுசாரிகள். அப்போ ஒரு கால் வித்ரா ஆனால் என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி இருந்தது. அப்போ இந்த நேஷனல் அட்வைசரி கவுன்சில் என்ன பண்ணுச்சுன்னா அழுத்தம் கொடுத்தது. சோனியா காந்தி இதை கொண்டு வரணும்னு அழுத்தம் கொடுத்தாங்க. பல சட்டங்களுக்கு வந்து இன்னைக்கு யாரும் பேசுவதில்லை. பல சட்டங்கள் இந்த மாதிரி வந்த ப்ரோ போருக்கான சட்டங்களுக்கு திட்டங்களுக்கு சோனியா காந்தி ஒரு காரணம். அதை யாரும் மறந்துடக்கூடாது. அவங்களுக்கு அந்த ப்ரோ போரை பற்றி நல்லா புரியும். அவங்களுக்கு எனக்கு ஒரு பர்சனல் அனுபவம் உண்டு அவங்கள்ட்ட இன்ட்ராக்ட் பண்ணது. ப்ரோ போர்னா காது கொடுத்து கேட்பாங்க. பூருடைய பிளைட் அப்படின்னா அதை காது கொடுத்து கேட்பாங்க. இந்த எக்கனாமிக்ஸ் டெவலப்மெண்ட்டு இதெல்லாம் அவங்க லிசன் பண்ணுறதை விட இதை கேட்பாங்க. அப்படிதான் இந்த அரசாங்கத்தில் வந்தது. ஒரு வருஷம் இதை பற்றி பேச்சே கிடையாது. 2வது வருஷத்துல தான் அது வருது. அப்போ வர்ற பொழுதும் இந்த இந்தியா முழுவதும் எல்லாம் கொண்டு வரல.
அப்போ ஆரம்பிக்கிறதே ஒரு 45,000 கோடியில் தான் அது ஆரம்பிச்சு இப்படி இது வருது. வேர்ல்டுலேயே ப்ரோ போருக்கான ஒரு அதிகமான நிதி ஒதுக்கிய ஒரு திட்டம் அப்படின்னா அந்த திட்டம் தான். உலகத்தில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. எப்படி இந்த உள்ளாட்சி வந்த உடனே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிச்சு. ஏன்னா ஒரு 30 லட்சம் பேர் உள்ளர வர்ற பொழுது, மக்களுடைய பிரதிநிதிகளாக வர்ற பொழுது அவங்க என்ன போய் தூங்க போறாங்களா, ஏதாவது செஞ்சுதானே ஆகணும். அப்படிங்கிற பொழுது இந்த மக்களாட்சிக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னெலாம் எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரி இந்த 100 நாள் வேலை வருகின்ற பொழுது அதில் என்னவெல்லாம் மாற்றம் வரப்போகுதுன்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு தான் அது இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை உருவாக்குனுச்சு. இதுதான் இதனுடைய பின்னணி. அப்புறம் கிராஜுவலாக அது வந்து கிட்டத்தட்ட 1,00,000 கோடியெல்லாம் தாண்டிச்சு. உச்சபட்சமாக 1,00,000 கோடியெல்லாம் தாண்டி வந்தது. இதில் நம்ம மறந்துடக்கூடாது, இந்த பேண்டமிக் பீரியடில் இந்த ஏழைகளை பாதுகாத்த ஸ்கீம்னா இந்த ஸ்கீம் மறந்துடக்கூடாது. அப்போ 2 தான் பேண்டமிக் பீரியடில் ஹெல்ப் பண்ணிச்சு. 1 அக்ரிகல்ச்சர், 2 வந்து இந்த 100 நாள் வேலை தான். இப்போ எல்லாரும் அதை பேசுறதுல மறந்துடுறது. சரி, இது என்ன விளைவு உருவாக்குனுச்சு அப்படின்னா, முதல்ல கிராமப்புறத்தில் வேஜ் பேரிட்டி மென் அண்ட் விமனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில், இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்தது முதல் திட்டம். அப்போ தான், அதுக்கு முன்னாடி வரவே இல்லை, வேஜ் பேரிட்டியே கிடையாது. அப்போ தான் வந்தது. இது யார் சொன்னாங்க? அந்த பெண்கள் சொன்னாங்க. எங்களுடைய வரலாற்றுலேயே இது கிடையாது, அது வந்து எங்களுக்கு கிடைச்சிது. எனக்கும் என்னுடைய கணவருக்கும் ஒரே இடத்துல வேலை செஞ்சுருக்கிறோம். எனக்கு குறைச்சி தான் கொடுப்பாங்க, அவர் கூட தான் கொடுப்பாங்க. நான் அதிகமாவோட வேலை செஞ்சிருவேன். ஆனால் அந்த வேஜ் பேரிட்டியை கொடுத்தது இந்த ஸ்கீம் தான் ஒன்று. அடுத்து மினிமம் வேஜ் இருக்குல்ல, ஸ்டேட்ல மினிமம் வேஜ் குறைச்சிருந்துச்சு. இந்த 100 நாள் வந்ததுக்கு பிறகுதான் அந்த மினிமம் வேஜ் இன்க்ரீஸ் ஆச்சு. 3வது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு புவர் விமனுக்கு பார்கெனிங் கெப்பாசிட்டி கொடுத்துருச்சு. நீ என்ன வேலைக்கு கூப்பிடுற, நீ வரணும்னா நான் 100 நாள் வேலை எனக்கு அஷ்யூர்டாக இருக்கு, நான் அங்கே போவேன். இந்த வேலை செய்யறதுனா எனக்கு இவ்வளோ டிமாண்ட், நீ தர்றியா அப்படின்னு ஒரு ஒரு இதை கொடுத்தது எது அப்படின்னா இந்த 100 நாள் வேலை தான் கொடுத்தது. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வேஜ் பேரிட்டி இதெல்லாம் தாண்டி இந்த பெண்ணை வந்து எங்கே போக வச்சுன்னா வங்கிக்கு போக வச்சாங்க. வங்கிக்கு போகிற பொழுது வங்கியில் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுலாம் அதில் பிடிச்சாங்க. என்னவெல்லாம் ஸ்கீம் இருக்குது வங்கி மூலமாக, என்னவெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் வங்கி மூலமாக இருக்குது, இது வரைக்கும் வங்கியை வந்து யாரெல்லாம் உபயோகப்படுத்திகிட்டு இருந்தாங்க, ஏன் நம்ம போகலை, இவ்வளவு இங்கே வாய்ப்பு இருக்கே அப்படின்னு சிந்திக்க வச்சது எப்படின்னா அப்போ தான் வந்து முதல்ல அவன் வங்கிக்கு போனாங்க. அதை விட முக்கியமானது என்ன அப்படின்னா, கிராம சபைக்கு போக ஆரம்பித்தாங்க. கிராம சபைக்கு எதுக்கு போனாங்கன்னா, ஒன்று கூப்பிட்டாங்க, நீங்களாம் இங்கே வேலை செய்யறியே வாங்க அங்கே வரணும் அப்படின்னு கூப்பிட்டாங்க. பஞ்சாயத்து பிரசிடென்ட் கூப்பிட்டாரு, ஏன்னா நம்பரை காட்டுன்னா அவங்க கூப்பிட்டாங்க. ஆனால் இவங்க போய் என்ன பண்ணாங்கன்னா, இவங்களுக்கானதை மாற்றிவிட்டாங்க. இவங்க அதை மட்டும் கேட்கல, இவங்களுக்குள்ள வேஜ், இவங்களுக்குள்ள பிரச்சனை மட்டும் பேசலை, பலதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இதே மாதிரி நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம் அவங்களுக்கு தெரியாது. அந்த கிராம சபைக்கு போனதுனால அந்த செய்திகள்லாம் அவங்களுக்கு கிடைச்சிது. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அது மட்டுமே இல்லை, பல இடங்கள்ல இந்த 100 நாள் வேலையில் இப்போ ஈவன் சுய உதவி குழுக்களில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஜாதி வாரியோடு இருக்கும். ஆனால் இதில் இல்லை, ஜாதியை கடந்து வேலை செஞ்சாங்க. அந்த அந்த பாகுபாடு இல்லாமல் அதில் வந்து வேலை செஞ்சாங்க. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அடுத்தது ஹவுஸ் ஹோல்டு டெசிஷன் மேக்கிங் இருக்குல்ல, வீட்டில் முடிவெடுக்கிறது. முன்னாடி கணவன் தான் முடிவெடுக்க முடியும். இன்னைக்கு இந்த 100 நாள் வந்ததுக்கு பிறகு புவர் விமன் முடிவெடுத்தாங்க. அப்போ ஹவுஸ் ஹோல்டு டிசிஷனில் கம்ப்ளீட்டாக அது எம்பவர் பண்ணி அவங்கள முடிவெடுக்க வச்சிருக்குது. ஸ்பெண்டிங் இருக்குல்ல, அந்த ஸ்பெண்டிங்கில் வந்து ஒரு பெண்ணுக்கு அந்த வாய்ப்பு வர்ற பொழுது அந்த பெண் தன்னுடைய குழந்தைக்கு கல்விக்கு செலவு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. அதை செஞ்சுருக்கிறாங்க. ஏன்னா இர்மாவும் காந்தி கிராம் ரூரல் இன்ஸ்டியூட்டும் ஒரு ஸ்டடி பண்ணோம். அந்த ஸ்டடியில் வந்து பல விஷயங்கள் வருது. இதில் நிறைய ஓட்டைகள் இருக்குது, நிறைய வீக்னஸஸ் இருக்குது. ஊழல் மலிந்த திட்டம் தான், அதிலெல்லாம் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த அன்இன்டெண்டட் கான்சிக்வன்சஸ், எதிர்பாராத விளைவுகள்லாம் என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா,
ஒன்றும் இல்லை. இந்த இந்த பெண்கள் வந்து ஒரு மலையடி வாரத்தில் போய் என்ன பண்ணுவாங்க, இந்த ரோடை கிரியேட் பண்ணுறோம்னு சும்மா செதுக்குவாங்க. செதுக்கி இந்த மலையடி வாரம் வரைக்கும் கொண்டு போவாங்க. திடீர்னு ஒரு விவசாயி என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு அந்த நிலம் இருந்துச்சு, ரோடு இல்லாதனால பேசாமல் இருந்தான். திடீர்னு அதை போய் அதை ஃபென்ஸ் பண்ணிட்டு உடனே அங்கே ஒரு 400-500 மரக்கன்றுகளை நட்டு விடுறான். அப்போ ஒரு அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் நடக்குது. இது மாதிரி வந்து பல விஷயங்கள். இந்த பெண்கள் வந்து அவங்களுடைய டாக்டருக்கு வந்து படிக்கிறதுக்கான மெட்டீரியல் வாங்கி கொடுத்தது, புதிய உடை வாங்கி கொடுத்தது, அவங்களுடைய வீட்டில் வந்து படுக்கிறதுக்கு நாற்காலி, கல்விக்கான உபகரணங்கள் இதெல்லாம் வாங்கி கொடுத்த ஸ்டோரி எல்லாம் நிறைய இருக்கு. அப்போ இந்த வாய்ப்புக்கெல்லாம் வந்து கொடுத்துருக்குது. அந்த பெண்களுடைய வந்து சக்தியை வந்து அதிகப்படுத்தி இருக்குது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஊழல் மலிந்த ஸ்கீம் இது. அதுக்கு என்ன மிக முக்கியமான காரணம்னா, இந்த சமூகம் வந்து ஒரு 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 தவறை வந்து சுட்டி காட்டி அதை திருத்தக்கூடிய அளவுக்கு. ஏன்னா அது அரசாங்கத்தை அது என்னமா நினைக்குன்னா, எஜமானு நினைக்குது. நம்ம வச்சது தான் அரசாங்கம் நினைக்கல, நம்ம தானே எஜமானம், நாம கேட்கணும் அப்படின்னு நினைக்கல. அப்போ அந்த அதிகாரிகளை வந்து எஜமானன் நினைக்கக்கூடிய மனோபாவம் இருக்கிறதுனால இதை ஒன்றும் கேட்கல. அப்போ இது எல்லாருக்கும் தெரியும், இதில் கரப்ஷன் இருக்கு, ஹியூஜ் கரப்ஷன் இன்வால்வ் ஆகிருக்குது. ஏன் நிறுத்த முடியலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை நிறுத்தினா என்ன வரும் அப்படின்னா பட்னிச்சாவே வரலாம். ஏன்னா இந்த 100 நாள் வேலைக்காக வந்த சட்டம் இருக்க, இது மாதிரி வந்து ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் இருக்கு. அப்போ உணவு பாதுகாப்பு சட்டம் இருக்கு. ஏன் உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்தீங்க? பட்டினிச்சாவி வரும்னு சந்தேகப்படுறீங்க. ஏன்னா உங்களுடைய எக்கனாமிக் சர்வே என்ன சொல்லுதுன்னா, இந்த இன்இக்வாலிட்டி இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டு இருக்கு, டெப்ரவேஷன் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. அதனால வந்து இதை சரி பண்ணலை அப்படின்னா ஒரு மோசமான விளைவினை சந்திக்க வேண்டியிருக்கு இந்த சமுதாயம்னு கொடுத்ததுனால நீங்கள் அந்த சட்டத்தையும் போட்டு வச்சிருக்கிறீங்க. அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, இது அவனுக்கு வந்து லூப்ரிகேட் மாதிரி போய்கிட்டு இருக்கு பணம், இது நிறுத்துனீங்க அப்படின்னா விழுவலாம். இப்போ அரசாங்கமே இன்னை வரைக்கும் வந்து இதுக்கு வந்து அந்த ரேஷன் கார்டில் வந்து ஃப்ரீ ரைஸ் கொடுக்குறாங்க. இன்னும் 4 வருஷத்துக்கு கொடுப்பாங்க ஃப்ரீ ரைஸ் கொடுக்க சொல்லி ஆர்டர் இருக்கு. அப்படின்னா ஏன் கொடுத்தீங்க? அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் உங்ககிட்ட இருக்கு. வந்து ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் எடுத்த ஸ்ட்ராட்டஜிஸ் உங்ககிட்ட இருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து வந்து சாதித்த ஒரு ஸ்கீம் தான், இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் இதெல்லாம் இருக்குங்க அப்படிங்கிற காரணத்தினால இந்த ஸ்கீமை வந்து ரிஃபார்ம் பண்ணாமல் இருக்க முடியாது. இதில் நடந்த தவறுகளை நம்ம அப்படியே போகட்டும்னு விட முடியாது. என்னென்ன இதில் தவறுகள்? இந்த ஊழல் நடந்தது ஒன்று. இன்னொன்று, இந்த ஸ்கீம்னால அதிகமாக பெனிஃபிட் அடையணும்னு சொன்னால் யார் அடைஞ்சிருக்கணும் அப்படின்னா, பல ஸ்டேட்டு நார்த் இந்தியாவில் தமிழ்நாட்டை விட மோசம், கேரளாவோட மோசம், ஆந்திராவோட மோசம், கர்நாடகத்தை விட மோசம். அந்த ஸ்டேட்டில் அதை பண்ணலை. அப்போ இது டிமாண்ட் பேஸ்டாக இருந்ததுனால நம்ம ஊரில் அதிகாரிகள் என்ன பண்ணாங்கன்னா, மிக எளிதாக டிமாண்டை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த பணம் வந்துக்கிட்டு இருந்துச்சு, அதை செலவு பண்ணாங்க. ஆனால் அந்த வட இந்தியாவில் என்ன நிலை அப்படின்னா, இது போச்சுன்னா விவசாயத்துக்கு ஆள் வர மாட்டான். அப்போ அந்த கிராமங்கள் யாருடைய பிடியில் இருக்குன்னா, அந்த ஆதிக்க சக்திகளுடைய பிடியில் இருக்கு. அப்போ அவங்க இதை வந்து கொண்டு போய் நடைமுறைப்படுத்துறதுக்கு விரும்பலை. இதான் யதார்த்தமான உண்மை. யாருக்கு போகணுமோ அவங்களுக்கு போகலை. ஆனால் இங்கே அவ்வளோ டெப்ரவேஷன் வந்து இல்லை. இருந்த போதிலும் அது வந்திருக்கு. ஆனால் இதை சரி செய்ய வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை ஒன்று. இன்னொன்று டிமாண்ட் பேஸ்டு. அப்புறம் ஒரு விவசாயம் பாதிக்கப்பட்டுன்னு சொல்லுவாங்க. விவசாயம் பாதிக்கப்படாது. எப்படின்னா, நீங்கள் லேபர் பட்ஜெட்டை ஒழுங்காக போட்டிருந்தா விவசாயம் பாதிக்காது. இவங்க லேபர் பட்ஜெட்டே போடலை. அதனுடைய விளைவு வந்து விவசாயம் பாதிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த லேபர் பட்ஜெட்டை எப்படி போடணும், அதில் வந்து எப்படி திட்டங்கள்லாம் வந்து கிராம பஞ்சாயத்தில் போட்டு கிராம சபையில் ஒப்புதல் வாங்கணும், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் பைபாஸ் ஆகி வீடியோ ஜென்ரேட் பண்ணிடுவார். இவங்கெல்லாம் கையெழுத்து போடுறது தான். ரெண்டாவது,
பணம் இவங்க டிமாண்ட் பண்ணி பணம் வந்துருச்சு, செலவழிக்கணும். செலவழிக்கணும்னா மறு வருஷம் வராது. இப்போ அதனால இவங்க அந்த லேபர் பட்ஜெட்டு போடாம விட்டாங்க. அப்போ அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா அதை சரி செய்யறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அப்போ முயற்சி எடுக்கிற பொழுது யாருக்கு போகணுமோ அவங்களுக்கு போகணும். இதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷன்லாம் இருக்கு. நான் அதுக்கு அந்த இடத்துக்கே வரல. கவர்னன்ஸ் ப்ராசஸில் தவறு நடந்தால் அதை சரி செய்ய வேண்டிய கட்டாயம் யாருக்கு உண்டுன்னா எங்கேருந்து நிதி வருதோ அவங்களுக்கு உண்டு. அப்போ மத்திய அரசு அதுக்காக ஒரு குழுவை போடுது. அப்போ புதிய சட்டத்தை கொண்டு வருது. இதில் டிமாண்ட் பேஸ்டு உண்மைதான். ஆனால் டிமாண்ட் எங்கேருந்து வந்துச்சு? அஃபீஷியல்கிட்டேருந்து வந்தது. டிமாண்டு வர வேண்டிய இடத்துலேருந்து டிமாண்டே வரல. நார்த் இந்தியாவில் டிமாண்ட் வந்துருக்கணும்ல, வரவே இல்லையே. அப்போ இதை சரி செய்ய வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமைங்கிறதுனால அவங்க அதை முயற்சி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அதை சப்ளை பேஸ்டாக, சப்ளை ட்ரிவனாக கொடுத்துட்டாங்க. அரசாங்கத்தில் பெரும்பாலான ஸ்கீம்ஸ் சப்ளை ட்ரிவன் தான், டிமாண்ட் ட்ரிவன் கிடையாது. இந்த புதிய பஞ்சாயத்து அரசாங்கத்தில் ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்தும் திட்டம் போடணும்னு இருக்கு. மத்திய அரசு திட்டம் போட முடியல, மாநில அரசு திட்டம் போட முடியல. கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்குல்ல பஞ்சாயத்துல திட்டம் போடணும்னு, போடலையே. அப்படி போட்டாலும் 4 ரோடு, அதுதான் அவங்க திட்டம்னு சொல்றாங்க. திட்டங்கிறது வேற. ஒட்டுமொத்தமான அடிப்படை மாற்றத்திற்கான செயல்பாடுகளை வரிசைப்படுத்தி தேவைகளின் அடிப்படையில் வரிசைப்படுத்தி செய்யறது தான் அது. அப்படி போடலையே. அப்ப இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய வீக்னஸஸ் முழுக்க களையணும் அப்படிங்கிறதுக்காக குழுவை போட்டு அதனுடைய ரெக்கமெண்டேஷனை வாங்கி புதிய சட்டத்தை கொண்டு வர்றாங்க. இன்னொன்று, ஒரு புதிய அரசாங்கம் வந்திருக்கு அப்படின்னா அது யோசிக்கும், அது வியாபிக்கிறதுக்கு. இப்போ 100 நாள் வேலை இருந்ததுனால அந்த யூபிஏ கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப மரியாதை இருந்தது. அது வாக்கு வங்கியை கூட பெருக்கிறதுக்கான ஒரு சூழல் இருந்தது, அதில் வாய்ப்பு இருந்தது. இப்போ அது மாதிரி ஒரு புது அரசாங்கம் வர்ற பொழுது அவங்க அதை மாற்றலாம். இதை மாற்ற முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? மாற்றலாம். நிறைய சட்டங்கள் மாற்றிருக்காங்க. இப்போ அதை யாரும் கண்டுக்கல. புரோப்போருக்கான பல சட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. அதில் சில பகுதிகளில் மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. அது தொழிலாளர் சட்டங்களாக இருக்கலாம், ரைட் டு இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், பல சட்டங்களில் மாற்றி அமைச்சிருக்காங்க. இது புதுசு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. அவங்க புதுசாக மேண்டேட் வாங்கிட்டு வந்திருக்காங்க, மக்கள்கிட்ட மேண்டேட் வாங்கிட்டு வந்திருக்காங்க, மாத்துறாங்க. இது யார் கேட்கணும் அப்படின்னா மக்கள்கிட்ட கொந்தளிப்பு ஏன் வரல? மக்கள்கிட்ட கொந்தளிப்பு வந்திருக்கணும்ல, ஏன் வரல? அப்ப இதெல்லாம் யோசிக்கணும். இது நல்ல ஸ்கீம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனா இதுதான் ரியாலிட்டி. இது இந்த சட்டத்தை முற்றிலுமாக மாற்றியதற்கு காரணம் என்ன அப்படின்னா, டிமாண்ட் பேஸ்டா தான் அந்த சட்டம் இருந்தது. செயல்பாடு இருந்ததா அப்படிங்கிறதுல ஒரு கேள்வி இருந்தது. ஒன்று. 2வது, விவசாயிகள் எங்களுக்கு விவசாயத்திற்கான நேரத்தில் இந்த 100 நாள் வேலை தடவு ஒரு பெரிய டிமாண்ட் இருந்துகிட்டு இருந்தது. அப்போ விவசாயிகளை, ஏன்னா அவங்களும் வாக்காளர்ல, ஒரு அரசாங்கம் அப்படி தானே யோசிக்கும். அப்போ அதில் பார்க்குற பொழுது நம்ம மாதிரி பிரதேசங்களில் மாநிலங்களில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பணம் தான் வந்துருச்சு இல்லை, பணத்தை செலவு பண்ணணும்ல. அப்போ நீ எப்போ வேணாலும் அதை செலவு பண்ணி முடிக்கிறதா நமக்கு டார்கெட்டாக இருந்துச்சு. அதனால விவசாயிகளை பற்றி நம்ம கவலைப்படலை. இப்போ இதில் அதை கருத்தில் கொண்டு நீங்கள் அந்த லேபர் பட்ஜெட்டே அப்படி தான் போட்டாகணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்கறது. ஒன்று. 2வது, நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன் என்ன அப்படின்னா, அது யாரை நோக்கி இருக்குன்னா, ரொம்ப டிப்ரவேஷனில் இருக்கக்கூடிய மாநிலங்கள். இப்போ பீமாறு ஸ்டேட்டுன்னு முன்னாடி பேசுவோம். அந்த மாநிலங்களுக்கு தான் அது ரொம்ப அதிகமாக தேவைப்பட்டிருக்கணும். ஆனால் தேவைப்படலைன்னு இல்லை, கொண்டு போய் சேர்க்கலை. ஆனால் இந்த மாநிலங்கள், அதாவது கேரளா, தமிழ்நாடு, இதெல்லாம் கொண்டு போய் சேர்த்ததுக்கு காரணம் நம்ம பியூரோக்ரசி ரொம்ப எஃபிஷியன்ட். என்ன மத்திய அரசுக்குள்ள பணம் இருக்கோ அதை வாங்கறதுக்கான எல்லா கெப்பாசிட்டியும் நம்ம பியூரோக்ரசி கிட்ட உண்டு. அதனால அதை வாங்கி செலவு பண்ணாங்க. ஆனால் அந்த சட்டம் யாருக்கு பலன் அளிக்கணுமோ அவங்களுக்கு பலன் அளிக்கலையே. அப்போ அந்த புதிய சட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, யாருக்கு எவ்வளவு தேவைங்கிறத நான் டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதை சயின்டிஃபிக்காக பண்ணுறாங்களா பண்ணலையான்னு பிறகுதான் பார்க்கணும்.
இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்க இஷ்டத்துக்கு நீங்க டிமாண்ட் பண்ணிட்டதுனால பணத்தை கூட்ட முடியாது. இன்னொரு இடத்துல தேவை இருக்கு, அங்கே போகலை. அப்ப போகல அப்படின்னா போக வைக்கணும். அது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. அப்ப நான் அதை டிசைட் பண்ணுவேன், நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றது ஒன்று. இன்னொன்று, விவசாயம் பாதிக்காது. இந்த புதிய சட்டத்தில் அந்த சீசன்ல வேலையே நடக்காது. அது ஒன்று இருக்கு. எதுனாலும் அதை டெட்டர்மைன் பண்றதும் டிசைட் பண்றதும் யார் அப்படின்னா மத்திய அரசு தான். ஒன்று. அடுத்தது 60-40, முன்னாடி 90-10, இப்ப 60-40 அப்படின்னு சொல்ற பொழுது பெரும்பாலான மாநில செலவு பண்ண முடியுமானா முடியாது. அப்ப இந்த ஸ்கீம் வந்து ஜெயிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா மாநிலம் ஆல்ரெடி ஸ்ட்ரெயின்ல இருக்கு. அது எங்க 40% ஜென்ரேட் பண்றது? அது முடியாது, ரொம்ப சிரமம். அப்ப இது வந்து அந்த பேர்டனை கொண்டாந்து ஸ்டேட் தலையில வந்து வைக்குது. அதனால இந்த ஆக்ட் முன்னாடி சட்டம் அப்படிங்கிறது சட்டம் ஆஸ் பர் அது லா தி பெஸ்ட், அலோகேஷன் தி பெஸ்ட், இம்ப்ளிமெண்டேஷன் ஒஸ்ட். அப்ப அதுல பில்ஃபரேஜ் இருந்தது. அப்ப அதை வந்து சரி செய்ய வேண்டியதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. ஆனா இந்த அரசாங்கம் என்ன அப்படின்னா, அது பொலிட்டிக்கலான விளக்கம். வட இந்திய மாநிலங்கள் இதை இந்த சட்டத்தின் மூலமாக பலனடைய வேண்டிய மாநிலங்கள் பலனடையலை, ஆனால் தென்னிந்திய மாநிலங்கள் அடையுது அப்படிங்கிற பொழுது அதை கொடுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறதாக அவர்கள் நினைக்கிறார்கள். தமிழ்நாடையோ இல்லை கேரளாவையோ புறக்கணிக்கிறதுங்கிறது சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, அந்த பணம் வந்து யாருக்கு போகணுமோ ரொம்ப மோசமான பகுதிகளுக்கு போகணும், ஆனால் போகலை. ஆனால் இந்த பகுதிகள் வாங்குறாங்க. அப்போ இதை எடுத்து கொடுக்க வேண்டியது, இதை மாற்ற வேண்டியது, இதில் இருக்க தவறுகளை களைய வேண்டியது யாருடைய? இப்போ தமிழகத்துக்கு கொடுக்க முடியாதுன்னு அவங்க சொல்லலை. உங்ககிட்ட இருக்க டிமாண்ட், ஜெனின் டிமாண்டை நான் வெரிஃபை பண்ணுவேன்னு சொல்கிறேன். அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. ஆனால் இன்னொன்று மிக முக்கியமானது என்னென்னா, இந்த தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த 100 நாள் வேலையினால பஞ்சாயத்து கொஞ்சம் வலுப்பிடுச்சு. ஒரு வேளை இதுவும் இல்லைன்னா பஞ்சாயத்து இன்னும் வீக்காக இருந்திருக்கும். அதனால இந்த இந்த புதிய சட்டம் என்பது பழைய சட்டத்தினுடைய உட்கூட பின்புலத்தை வாங்கி வந்திருக்கான்னா இல்லை இல்லை, அடுத்த ஒரு நார்மல் ஸ்கீம் மாதிரி தான் அது வருது. எப்போ எம்பவர்மெண்ட்னா டிமாண்ட் பேஸ்டா இருந்தால் தான் அது எம்பவர்மெண்ட். சப்ளை ட்ரிவன்ல இருக்கிறது எம்பவர்மெண்ட் இல்லை, அது ஒரு டிரான்ஸ்ஃபர், அவ்வளோதான். அதனால இந்த சட்டத்தின் நோக்கம் என்னவோ அதை நிறைவேற்றுகின்ற பொழுது மாறலாம். ஆனால் அந்த ஸ்டேட்டுமே கூட எந்த ஸ்டேட்டுக்கு போகணும்னு நம்ம நினைக்கிறோம்ல, அந்த ஸ்டேட்ல கூட ஃபினான்ஷியலி அந்த ஸ்டேட்லாம் சவுண்டா இருக்கான்னா இல்லை, நம்மளதும் பெரிய சவுண்டா இல்லை, அது வேற. இந்த 60-40ங்கிறதே இந்த ஸ்கீமை வந்து எடுக்க வைக்கிறதுக்கு பதிலாக எடுக்காமல் இருந்தாலே பரவாயில்லன்னு நினைக்கிற அளவுக்கு தான் அது கொண்டு வரும். அதனால இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுற பொழுது ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் இதை பார்க்க முடியும். இப்போ நம்ம வந்து 100 நாள் வேலை எவ்வளோ மோசமாக இருந்தால் கூட அதில் வந்து பாசிட்டிவ் எலிமெண்ட்ஸ் இருக்கு பாருங்க, அது வந்து எல்லாரையும் திகைக்க வைக்குது. இவ்வளவு பெனிஃபிட்டை வந்து ஏழைகள் கொடுத்துருக்கு. ஊழல் இருக்கிறது அது வேற, ஊழல் எல்லாமே எந்த அரசுமே இல்லை. அப்படி இருக்கிற பொழுது அந்த பெனிஃபிட்டை கொடுத்துருக்குது. ஆனால் இதில் கொடுக்குமா அப்படிங்கிறது ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்த்தா தெரியும். ஏன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு அதை வந்து பார்க்குற பொழுது, ஒரு 17 ஸ்டேட்டில் பார்க்குற பொழுது ஹவுஸ் ஹோல்டு இன்கம்ல, ஹவுஸ் ஹோல்டு டிசிஷன் மேக்கிங்கில், குடும்பத்தில் முடிவெடுக்கிறதுல, வேஜ் பேரிட்டியில், இதில் நிறைய தாக்கங்கள் அதை உருவாக்கியிருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆமாம், அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய வீச்சு என்பது வேறு, புதிய சட்டத்தினுடைய வீச்சு என்பது வேறு. பழைய சட்டத்தின் அளவுக்கு புதிய சட்டத்துக்கு வீச்சு கிடையவே கிடையாது. அது வந்து மக்களை எம்பவர் பண்றது பழசு. மக்கள் மேல குறை சொல்ல முடியாது. இதை எடுத்துக்கிட்டு போய் மக்கள்கிட்ட சொல்லலைங்கிறதான் குறை. இது உண்மையிலேயே இது யாருக்கு பெனிஃபிட் அடையும், ஏன் உங்களுடைய உரிமைகளை விடுறீங்க அப்படிங்கிற நிலையில வந்து மக்களுக்கு அந்த புரிதல் ஏற்பட்டு அங்கே வந்து அதுக்கு கேள்வி கேட்பாங்கன்னு சூழல் இருந்ததுன்னா இந்த ஊழல் வந்திருக்காதே. அவனுக்கு தெரியாது,
ஆமா, எடுத்திருக்கு இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்னொன்னு இருக்குல்ல, என்ன அப்படின்னா, இப்ப அந்த அரசாங்கத்தை ஒரு ஒரு அரசாங்கம் வந்து இது ஊழல் மிக்கதாக இருக்கு, எங்க போகணுமே அங்கே போகல, அந்த போக வைக்கிறதுக்கான முயற்சியை வந்து அந்த அரசாங்கம் எடுத்துத்தானே ஆகணும். அப்ப அது எடுக்குது, அவ்வளவுதான். ரெண்டு விஷயம். ஒரு அரசாங்கம் எப்படி பார்க்குது டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த அரசாங்கம், யூபிஏ அரசாங்கம் வந்து ஏழைகளை பாதுகாப்பது என்பது மிக முக்கியமான நம்மளுடைய நோக்கம் அப்படின்னு அது வச்சிருந்தது. ஏன்னா இடதுசாரிகள் தொடர்ந்து காமன் மினிமம் ப்ரோக்ராமுக்கு அழுத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு இது கிடையாது, அழுத்தம் கிடையாது. ஒன்று, அன்றைக்கு அது ஒரு கூட்டணி அரசாங்கம், அழுத்தம் கொடுத்தா நீங்கள் கேட்டு ஆகணும். இன்னைக்கு அது கிடையாது. ரெண்டு, மூன்றாவது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு அரசாங்கத்திற்கும் பர்ஸ்பெக்டிவ் மாறும், எப்படி பார்க்குறோன்னு. ஆனால் போன அரசாங்கத்திலேயே, யூபிஏ கவர்மெண்ட்லேயே ஒரு விவாதம் உண்டு. இந்த டிரான்ஸ்ஃபரை எவ்வளோ நாளைக்கு தாங்கும் ஒரு அரசாங்கம், இந்த பொருளாதாரம் எவ்வளோ நாளைக்கு தாங்குங்கிற விவாதம்லாம் இருந்தது. அதெல்லாம் மீறி தான் அது நடைமுறைப்படுத்தப்பட்டது. அப்போ என்ன பாதிப்பு அப்படின்னா, இவ்வளவு நிதி விரயமாயிருக்கே அப்படிங்கிற ஒரு பாதிப்பு இருக்கு. அசட்டு கிரியேட் ஆகலை. ஆனால் உண்மையிலேயே அந்த சட்டம் அசட்டை பற்றி அதிகமாக பேசாது, மணி டிரான்ஸ்ஃபரை பற்றி தான் பேசும். அந்த ஏழைக்கு பணம் போய் கிடைச்சதா, அந்த ஏழை கையில் பணம் இருக்கு, அதுதான் அதனுடைய நோக்கம். ஆனால் வேலை உத்தரவாதங்கிறது வந்து வேலை செஞ்சு வாங்குறதுங்க சுயமரியாதையை உயர்த்துவது. அதனால முதல்ல டிரான்ஸ்ஃபராக தான் பேசப்பட்டது. அந்த ஸ்கீமே மணி டிரான்ஸ்ஃபர் தான் பேசப்பட்டது. இடதுசாரிகளின் அழுத்தத்தினால தான் அது மீண்டும் அது வந்து வேலைக்காக வந்தது. இல்லாட்டி மணி டிரான்ஸ்ஃபர் தான் வந்திருக்கும். இப்போ எப்படி ஓல்டேஜ் பென்ஷனுக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்குறாங்களோ அது மாதிரி கொஞ்சம் பணம் வந்திருக்கும், அப்படிதான் வந்து. இது அது இல்லை. இப்போ அது வந்து ரைட் டு ஒர்க்காக வந்தது. அது காரணம் என்ன அப்படின்னா, அந்த அந்த ஒரு ஒரு லேபரருக்கு ஒரு ப்ரெஸ்டீஜ் வேணும், ஒரு சுயமரியாதை வேணும். நான் வேலை செஞ்சுட்டு ஏர்ன் பண்ணிக்கிறேன், என்னுடைய உரிமை அது. வேலையை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை, வேலை செய்ய வேண்டியது என்னுடைய கடமை, வேலை செஞ்சு நான் பிழைச்சிக்கிறேன். அப்போ அதில் ஒரு ப்ரெஸ்டீஜ் இருக்குது, அதில் ஒரு ப்ரைடு இருக்குது, அதில் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது. அதுதான் அதனுடைய அடிப்படை. பட் இதில் அது இல்லை. ஆமாம், அது அரசாங்கத்தினுடைய பர்ஸ்பெக்டிவ் பொறுத்தது. அது வந்து மத்திய அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டிய கேள்வி. அது ஒரு விஷயத்தை நாம் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இந்த புதிய பொருளாதார கொள்கை, இந்த நியூ அரேஞ்ச்மெண்ட்டில் இன்சென்டிவ் யாருக்கு தெரியுமா கொடுக்கணும்? பெர்ஃபார்மருக்கு தான் கொடுக்கணும். யார் நல்ல செலவு பண்ணுறாங்களோ, யார் நல்லா கவர்ன் பண்ணுறாங்களோ, யார் மாற்றங்களை கொண்டு வர்றாங்களோ அவங்களுக்கு தான் இன்சென்டிவைஸ் பண்ணணும். இதுதான் லாஜிக் புது கவர்னன்ஸில். ஆனால் அது நடைபெறலை. இதுதான் இன்னைக்கு கூடிய ரியாலிட்டி. அதே சமயத்தில் இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் இருக்கு பாருங்க, இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸை ஒழுங்காக செய்ய வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு உண்டு. யார் வீக்காக இருக்காங்களோ அவங்கள கவனிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா அவங்களுக்கு இருக்கு. நீங்களும் நானும் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால நம்ம வந்து தமிழ்நாட்டினுடைய நலன் போகுதுன்னு நமக்கு ஒரு கன்சர்ன் இருக்கலாம். ஆனால் ஒரு மத்திய அரசாங்கத்தில் உட்கார்ந்துருக்க ஒருத்தருக்கு என்ன கன்சர்ன் இருக்கணும்னா, எந்த மாநிலத்துக்கு எவ்வளோ தேவையோ போகலைன்னா அதுவும் தவறு. அதனால அவங்க அந்த அந்த பர்ஸ்பெக்டிவ்ல அவங்க முடிவு எடுத்திருக்கலாம். ஒன்று. இரண்டாவது வந்து, இப்போ நாம் வந்து நம்மளுடைய குரோத் ரேட் அதிகங்கிறோம். அப்போ நாம் வந்து பொருளாதார வளர்ச்சியில் மேம்பட்டு நம்மளே சொல்கிறோம் அப்படிங்கிற பொழுது, அப்போ நம்ம ஸ்டேட்டில் வந்து எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி கிடையாது, பாவர்ட்டியே கிடையாதுன்னு டிக்ளேர் பண்ணிட்டு கேரளா எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி இல்லைன்னு டிக்ளேர் பண்ணிடுச்சு. நம்மோட டிக்ளேர் பண்ணலை. நம்ம வந்து குரோத் ரொம்ப அதிகமாக இருக்கணும்ல நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். அப்படி இருக்கிற பொழுது அப்போ மத்திய அரசாங்கத்துக்கு நீங்கள் செய்தியை கொடுக்குறீங்க, டெப்ரவேஷன் எங்ககிட்ட இல்லை. அப்போ அவன் என்ன நினைப்பான்? டெப்ரவேஷன் இருக்கிற இடத்துக்கு கொடு. அதனால் லாஜிக்காக இருக்க முடியும். அதனால் இது ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சட்டம் வந்து இன்னைக்கு தேவையில்லைன்னு அது நினைக்குது. ஆனால் அந்த சட்டம் தேவை.
ஆனால் முறைப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிறதுக்கான ரிஃபார்ம் தான் பண்ணணும். இப்போ நம்ம நாட்டில் வந்து நீங்கள் இதுக்குன்னு இல்லை, ஒட்டுமொத்தமாக கவர்னன்ஸ் ரிஃபார்ம்னு ஒன்று வரும். அந்த கவர்னன்ஸ் ரிஃபார்ம் ரொம்ப கேர்ஃபுல்லாக அசஸ் பண்ணிங்கன்னா, அது மாநில அரசாங்கம் இருக்கட்டும், மைய அரசாங்கம் இருக்கட்டும், எதை நோக்கி இருக்கும் தெரியுமா? மார்க்கெட்டை நோக்கி இருக்கும். மார்க்கெட் ட்ரிவன் ரிஃபார்ம் அதிகமாக நடக்கும். பீப்புள் டெவலப்மெண்ட் ரிலேட்டட் ரிஃபார்ம்ங்கிறது ரொம்ப குறைச்சி நடக்கும். ஏன்னா அதுக்கு பேசுறதுக்கோ அதை வந்து விவாதப்படுத்துறதுக்கோ அதை புஷ் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் மார்க்கெட்டுக்கு கண்டினியூஸாக ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த ரிஃபார்மை கொண்டு வா, அந்த ரிஃபார்மை கொண்டு வா, அந்த ரிஃபார்மை கொண்டு வான்னு. பீப்புள் எங்கே கேட்குறாங்க? ஒன்றுமே கேட்கலையே. 30 வருஷத்தில் மக்கள் ஏதாவது போராட்டத்தை சொல்லுங்க, அரசியல் கட்சி போராட்டத்தை ஏதாவது சொல்லுங்க. இதெல்லாம் டிமாண்டு. அப்போ மக்களை திரட்டி போராடி இருக்கணும்ல. ஏன் போராடல அரசியல் கட்சி? பண்ணலையே. டிமாண்ட் இல்லைன்னு அர்த்தமா? டிமாண்ட் இருக்கு. சரி, இந்த சட்டத்தை வந்து புதுசாக கொண்டு வந்துட்டாங்க, அது போகுதுன்னு சொல்றோம்ல, மக்கள்கிட்ட ஏதாவது கோவம் வருதா? கொந்தளிப்பு வருதா? ஏன் வரல? இதை நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா சில விஷயங்கள் நமக்கு தெரியும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவு. யாருக்கு இந்த பெனிஃபிட் போகணுமோ அவங்களுக்கு போகணும், அது போகலை அப்படிங்கிறது பார்வை அவங்களுக்கு. அதில் ஒரு உண்மை இருக்கு. ஆனால் அந்த கெப்பாசிட்டியை பில்டப் பண்ணி அதை எடுத்துக்குவாங்களாங்கிறது இன்னும் 2 வருஷம் கழிச்சு தான் தெரியும். நம்ம ஆய்வு செய்து பார்த்தா தான் சொல்ல முடியும். இப்போ அனுமானிச்சு தான் பேசலாம், இப்படி இருக்கும், இந்த இன்டென்ஷனில் செஞ்சாங்க அப்படின்னு. அதனால இன்னும் 2 வருஷம் கழிச்சு பேச வேண்டிய கேள்வி இது. இது நடந்துதா நடக்கலையான்னு. இன்றைக்கு நிதர்சனமான என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரே ஆர்குமெண்ட்டு, யாருக்கு போகணுமோ அவங்களுக்கு போகலை, போச்சு இன்னொரு இடத்துக்கு. ஆனால் நல்ல விளைவுள்ள உருவாக்கியிருக்கு, ஆனால் கரப்ஷன் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த ஸ்கீமை வந்து எண்ட்லெஸ்ஸாகவும் கொண்டு போக முடியாது. ஏன்னா டிரான்ஸ்ஃபர் இது எண்ட்லெஸ்ஸாக டிரான்ஸ்ஃபர் வச்சுக்க முடியாது. ஒரு லெவல் வரைக்கும் வச்சுக்கலாம். 1,00,000 கோடியை டிரான்ஸ்ஃபர் கொடுத்தீங்கன்னா எக்கானமிக் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன வரும்? ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து டெட் ட்ராப்பில் இருக்கிறோம். அப்போ வட்டி கட்டணும். இது மாதிரி இருக்கிறதுனால அவங்க அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல முடிவு எடுத்திருக்கலாம். பெரிய பாதகம் வரலாம். கேரளாவில் 900 சொச்சம் பஞ்சாயத்துமே வந்து ரூரல் கிடையாதுன்னு சொல்லுவான். ஏன்னா இப்போ இது அச்சரப்பாக்கம் இருக்கு, ஊரப்பாக்கம் இருக்கு, இதெல்லாம் வந்து பஞ்சாயத்தாக இருந்தது. பஞ்சாயத்தாக இருந்த இடம். இது மாதிரி நிறைய பஞ்சாயத்து இருக்குது. சபர்பனில் ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்குது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மால்ஸ் இருக்குது, நிறைய வந்து ஐடி நிறுவனங்கள்லாம் இருக்குது. ஆனால் அது கிராம பஞ்சாயத்துக்குள்ளே இருக்கிறதா சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அதெல்லாம் பிரச்சனை ஆகும். இதெல்லாம் கிராமம் கிடையாது, அங்கே 100 நாள் வேலை வேண்டியிருக்கு, அதெல்லாம் சொல்லலாம். சதவீதம் இருக்கு. அது ஒன்று போக மாட்டான். ஏன்னா ரூரல்ல இருந்தா நான் அர்பனுக்கு போறான். அதுவே அர்பனா இருக்க பொழுது அவையும் போறான். ரூரல்ல வந்து மைக்ரேஷன் இருக்கு. அந்த மைக்ரேஷனை அரெஸ்ட் பண்றது தான் இது வந்தது. அது அர்பனா மாறுற பொழுது அவன் போக மாட்டான், அங்கேயே உட்காந்துக்குவான். இது சின்ன உதாரணம் சொல்றேன். இந்த மைய அரசு எல்லாத்தையும் குவிச்சு வச்சிருக்குது. இது இப்ப இல்லை, இந்த கான்ஸ்டியூஷனை டிராஃப்ட் பண்ற சமயத்திலே குவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று. இன்னொன்று விஷயம், எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் போட்டார்ல, மைய அரசாங்கம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. பிளானிங் கமிஷனில் என்னென்னமோ வந்து ரெக்வஸ்ட் பண்ணி பார்த்தாரு, கிடையாதுன்ட்டாங்க. நாங்கள் இதுக்கு தான் டிசைட் பண்ணுவோம், சாப்பாடு போடுறதுக்கெல்லாம் அங்கே கொடுக்க மாட்டோம்னு ஒரு விவாதம் இருந்தது. யூஎன் வந்து யூனிசெஃப் வந்து பன்னாட்டு அமைப்புகள்லாம் நம்மளை அப்ரிசியேட் பண்ணதுக்கு பிறகு தான் இதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. கொடுக்கலையே, மைய அரசாங்கம் கொடுக்கலையே. பிளானிங் கமிஷனில் ரெக்வஸ்ட் பண்ணி பார்த்தார், எங்களுக்கு கொடுங்க மொத்தம் சத்துணவு போடுறோம்னு, கொடுக்கலையே. அதனால இது ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனை. இது ஏன் இந்த மாநில அரசாங்கங்கள் கேட்கல? இவ்வளோ மாநில கட்சிகள் இருக்குல்ல, இதை ஒட்டுமொத்தமாக எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த மாநிலத்தினுடைய அதிகாரங்கள் பறிபோகுது, ஏன் பேசலை? அதுக்காக ஏன் போராடல? அதை பற்றி ஏன் பேச மாட்டேங்குது? பல மாநில கட்சிகள் வந்து மைய ஆட்சிக்குள்ள உட்காந்துருக்குல்ல,
இப்போவும் உட்காந்துருந்துச்சு, போன திருப்பவும் உட்காந்துருந்தது. ஏன் அதை பற்றி பேசுறது இல்லை? அப்போதான் நம்ம சந்தேகப்பட வேண்டியிருக்கு. மக்கள் சார்ந்து இவங்க வந்து செயல்பட முடியுதா? அப்போ வேற ஏதோ சிக்கல் இருக்கிறாங்க. என்ன சிக்கல் அப்படின்னா, சந்தையினுடைய இன்ஃப்ளூயன்ஸில் தான் அதிகமாக முடிவுகள் எடுக்கப்படுகிறது. சமூகத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸில் அதிகமான முடிவு எடுக்கப்படுவதில்லை. ஏன்னா சமூகத்திலிருந்து அரசியல் கட்சிகள் அந்நியப்பட்டு போயிடுச்சு. அதனுடைய விளைவு தான் போராடவே முடியல. கட்சிகளால் போராடவே முடியல. சும்மா ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில். அதுக்கு மேலே ஒரு மக்கள் சார்ந்த ஒரு போராட்டத்தெல்லாம் எடுக்க முடியல. ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு அரசியல் வந்து ஒரு தாழ்நிலையை அடைஞ்சிட்டு இருக்கு. மக்கள்கிட்டேருந்து அந்நியப்பட்டுக்கிட்டே இருக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டி. இது ரொம்ப எடுத்தீங்கன்னா வெவ்வேறு இடத்துக்கெல்லாம் போகும் இந்த விவாதம். ஆமாம், பணம் கொடுத்து ஓட்டு வாங்க வர்றதே காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் அந்நியப்பட்டு போயிட்டாங்க. இவங்களை எமோஷனல் ரிலேஷன்ஷிப் இவங்களுக்கும் அவங்களுக்கும் இல்லை. இந்த பிடிச்சிக்கு ஒரு 500 ரூபாய் எனக்கு வந்து ஓட்டு போட்டுப்போம். அப்போ ஏன் மக்கள் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி மீட்டிங்கெல்லாம் வரமாட்டேங்கிறான்? யோசிச்சு பாருங்க. எனக்கு பணம் கொடுத்தா தான் வருவேங்கிறான்னா, உன்னால எனக்கு பிரயோஜனம் இல்லை. நீ எனக்கு 200 ரூபா கொடுத்தா வருவேன், சாப்பாடு போட்டிங்கன்னா வருவேன், எனக்கு பஸ்ஸில் அழைச்சிட்டு போ, கொண்டாந்து விடு, நான் சும்மா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இது ஒரு 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 பொலிட்டிக்கல் தாழ்நிலை அப்படின்னு தான் பார்க்கணும். அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது. நான் பார்க்குற இல்லை. யாராவது எதிர்காலத்தில் வந்து இந்த மாநிலத்தினுடைய உரிமைக்காக வந்து பேசக்கூடிய தலைவர் யாராவது வந்தால் தான் அது வந்து நடக்கும். அதுக்குன்னு பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல். ஒட்டுமொத்தமான சந்தை சூழல் தாங்க இன்னைக்கு டிசைட் பண்ணுது. இங்கே பாருங்க, 30 வருஷத்தில் 30,000 போராட்டம் மக்கள் போராடி இருக்காங்க. அரசியல் கட்சிகள் போராடலை. 3 போராட்டம் பெரும் போராட்டமாக இருந்தது. 1 விவசாயி போராட்டம், 2 ஜல்லிக்கட்டு, 3 பெங்காலில் இருக்கக்கூடிய டாக்டர் போராட்டம். இதை தவிர்த்து எங்கேயும் இல்லை. இந்த 3 போராட்டமும் பொலிட்டிக்கல் பார்ட்டி நடத்துனதில்லை. ஒரிஜினலி பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் இந்த போராட்டத்தை நடத்தும். ஏன்னா இது அரசியலுக்கு அது தேவை. ஆனால் இன்னைக்கு அது பண்ணலை. அதனால மக்கள் தூரத்தில் நிற்கிறான். அவனுக்காக போராடுறான், தோத்து போயிடுறான். அப்போ அவனுக்கு நம்பிக்கை இல்லை. வேற வழி இல்லை. அவனுக்கு என்ன அடுத்த நிலை என்ன? இந்த கட்சி அரசியலில் தான் இருக்கு. அடுத்த நிலை என்னன்னு அவனுக்கு தெரியல. தெரிஞ்சா அங்கிட்டு போயிடுவான். இப்போ எப்படி மன்னராட்சியிலேருந்து மக்களாட்சி வந்ததோ, இந்த மக்களாட்சியிலேருந்து புதிய மக்களாட்சி என்னன்னு அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அங்கே போயிடுவான். இப்போ இந்த கட்சிக்குள்ளேயே நிற்கிது இந்த மக்களாட்சி. கட்சியை தாண்ட முடியல. அது தாண்டலாம். அது ஒரு அரசியல் இருக்கு, மக்கள் அரசியல்னு இருக்கு. அது எப்படி முன்னெடுக்கிறது யாருக்கும் தெரியல. அது எடுத்தா வரும். மக்கள் போராட்டமாக வரணும், அதெல்லாம் ஆசை. இப்போ நடக்குமா அப்படின்னா வலுவிழந்து இருக்கிறாங்க எல்லாரும். கட்சிகள்லாம் வலுவிழந்து போயிருக்குங்க. அது ஒரிஜினலாக இருக்க வேண்டிய தளத்துலேயே இது இல்லை. மக்களோட இருந்தால் தானே போராடுவான். இதுக்கு எந்த கோபமும் இல்லையே, யாரிடமிருந்தும் கோபமும் இல்லையே. சும்மா அங்கொன்று இங்கொன்றுமா மகாத்மா காந்தியை எடுத்துக்கிட்டீங்க, காங்கிரஸ் கொண்டு வந்தது, இப்படிதான் பேசுகிறோமே ஒழிய இதற்கு மேலே மக்கள் வந்து வீதியில் நின்று என்னுடைய உரிமை பறிபோகுதுன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இல்லையே. யோசிச்சு பாருங்க, அங்கேதான் நிக்குது. இந்த சானிடேஷன் வந்துங்க ஒரு சவாலான பணி இந்தியாவில். ஏன் அப்படின்னா, மகாத்மா காந்தி வந்து இந்தியாவுக்கு முதல்ல என்ன வேணும்னு சுதந்திர போராட்ட காலத்தில் கேட்ட பொழுது சுதந்திரம் வேணும்னே சொல்லலை, சானிடேஷன் வேணும்னு தான் சொன்னார். ஏன் அப்படின்னா, இந்த சுத்தம் வந்து நம்ம மக்கள்கிட்ட பிஹேவியரில் வந்துருச்சு, ஆட்டிடியூடில் வந்துருச்சு அப்படின்னா சுகாதார பணியாளர்களை இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில தேவையே இல்லை. இந்த குப்பை மேலாண்மை சொல்கிறோம், இந்த சானிடேஷன் பேசுகிற பொழுது அது ஒரு பெரிய ப்ராடர் சயின்ஸ். இது நம்ம மக்கள்கிட்ட சொல்லிக் கொடுக்கல. பல்கலைக்கழகங்கள் உள்ள சானிட்டரி டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. சிவில் ஒர்க்கு கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க. அதை டாய்லெட் கட்டுறது. சானிடேஷனுங்கிறது இஸ் அ கல்ச்சர், இஸ் அ வேல்யூ. அப்போ உங்களுடைய குப்பையை ஏன் இன்னொருத்தர் அள்ளணும்?
குப்பை மேலாண்மை ஒவ்வொருடைய பொறுப்பு. இப்போ நீங்கள் வந்து அதை அதை முனிசிபாலிட்டி செய்யணும்னு உங்கள் உங்கள் புத்தியில் சொல்லி விட்டான். சரி, அப்படி சொல்லி விடுற பொழுது அவன் சொல்கிறான், நீ பிரித்து கொண்டு வந்து என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்கிறான். அந்த அவேர்னஸை கூட உங்களால் உருவாக்க முடியல. இன்னைக்கு எழுத படிக்க தெரிஞ்சவங்க 84%. ஆனால் சானிடேஷன் பற்றி புரிதல் இருக்குமாங்கிறது பெரியது. ரெண்டாவது, ஸ்வச் பாரத்னு ஒரு ஸ்கீம் வந்தது. ஸ்வச் பாரத் வந்து கிளீன் இந்தியா எப்போ வரும் தெரியுமா? ஸ்வாச் சிட்டிசன் வர்றொழுது, கிளீன் சிட்டிசன் இருக்கிறொழுது. அவனுக்கு கிளீனினஸை பற்றி தெரியணும், சானிடேஷனை பற்றி தெரியணும். ஆமாம், என்னுடைய உடம்பு என்னுடைய பொறுப்பு, என்னுடைய வீடு என்னுடைய பொறுப்பு, என்னுடைய வீதி என்னுடைய பொறுப்பு, அது சுத்தமாக வச்சுக்கிற என்னுடைய பொறுப்பு. அவன் குப்பை அடிக்க மாட்டான். இப்போ நீங்கள் வந்து இது எங்கோட கிளப் பண்ணுறீங்கன்னா, 50 வருஷமாக மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் இருந்ததே, அவன் தானே போராடினான். வேற யாரும் பொலிட்டிக்கல் பார்ட்டி போராடினுச்சா? அவனுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துச்சா? அவன் போராடி சுப்ரீம் கோர்ட்டில் டைரக்ஷன் வாங்கி சட்டம் கொண்டு வந்து ரீஹாபிலிட்டேட் பண்ணிக்கிட்டான். அவனை யாரும் ரீஹாபிலிட்டேட் பண்ணலை இந்த நாட்டில். அதனால் இந்த சட்டத்தின் மூலமாக அது எதுக்கு கொடுக்குறான்னு சொன்னால், ஒரு கால் உங்களுக்கு இங்கே பணம் பத்தலை அப்படின்னா இந்த பணத்தை எடுத்து யூஸ் பண்ணிக்குங்கிறதுக்காக கொடுக்குறதா தான் நான் அனுமானம் பண்ணுறேன். வேற ஒன்றுமே கிடையாது. அதுக்கு உனக்கு சிக்கல் இருக்குது அப்படின்னா இந்த பணத்தை எடுத்துக்க. அது ஒன்றும் தவறுன்னு வந்து சொல்ல முடியாது. அது யாரோ ஒருத்தன் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இந்த பணத்தை அதுக்கு டைவர்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. ஏன் நம்ம பழைய சட்டத்தில் பிரைவேட் லேண்டில் வந்து தலித்தினுடைய லேண்டில் 100 நாள் வேலை செய்யலாம், அப்படி இருக்கு, ப்ரொவிஷன் இருக்கு. ரப்பர் தோட்டத்தில் வேலை செய்யலாம், ப்ரொவிஷன் இருக்கு. அது மாதிரி வந்து அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கலாம். அந்த அந்த ஒர்க்கு தடைபற்றக்கூடாதுங்கிறதுனால கொடுக்கலாம். அது ஏதாவது ஸ்டடி இருக்கும், பிரச்சனை இருக்கும். நம்ம வந்து வேற நிலையிலேருந்து பேசுகிறோம். ஒரு அரசாங்கத்தில் முடிவு எடுக்கிற பொழுது அவனுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வரும். அந்த இன்ஃபர்மேஷன் டேபிள் இருக்க பொழுது அதுக்கு தான் அவன் முடிவு எடுப்பான். நம்ம என்ன அனுமானித்து பேசோம்லாம் முடிவு எடுக்க முடியாது. அதனால் அந்த நிலையில் எனக்கு வந்து அது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இந்தியாவில் இன்னைக்கு வந்து அக்ரேரியன் ரிஃபார்மில் என்ன பெரிய சவால் அப்படின்னா, முதல்ல கோஆபரேட்டிவ் வர்ற பொழுது என்ன சொன்னாங்கன்னா, லேண்ட் ஃப்ராக்மெண்ட் ஆகிட்டே இருக்கு. எங்கே கன்சாலிடேட் ஆகுதுன்னா பிஸ்னஸில் கன்சாலிடேட் ஆகுது, அக்ரிகல்ச்சரில் ஃப்ராக்மெண்ட் ஆகும். பிஸ்னஸில் எப்படி கன்சால்ட் ஆகணும்னா, உங்கள்கிட்ட 100 ஏக்கர் வாங்கி அக்ரிகல்ச்சர் லேண்டை அவன் கன்வெர்ட் பண்ணிட்டு போயிடுவான். ஆனால் விவசாயியாக இருக்கவன், அவன் நம்ம 10 ஏக்கர் வச்சுருந்தவன் எல்லா பையனுக்கும் பிரிக்கிறான், அவன் பையனுக்கு பிரிக்கிறான். இப்படி குறைஞ்சு வந்து ஃப்ராக்மெண்டட் இதாக லேண்ட் ஆகிடுது. அப்போ அந்த இடத்துல ஒரு சிறு விவசாயிக்கு தலித்துக்கிட்ட லேண்டு கம்மி, அதுவும் ரூரல் ஏரியாக்குள்ளே அது ஒரு பெரிய பிரச்சனை. அவன் லேண்டை மட்டுமே வேலை செய்ய விட மாட்டான் மற்ற ஜாதிகள். ஏன்னா இது ஜாதிய கட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் இது. அப்போ ஒரு தலித் லேண்டில் வேலை செய்கிற பொழுது ஒரு சாதாரண இன்னொரு ஆர்டினரி ஃபார்மர், ஒரு சின்ன ஃபார்மருக்கு வேலை செய்யலான் இருந்தால் அது வேலை நடக்கும், இல்லைன்னா விட மாட்டான். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு அரசாங்கம் பார்க்கும். சட்டத்தின்படி நீங்கள் என்ன அப்படின்னு கேட்டு பெரிய ஆமா, இப்போ என்ன கொஸ்டின்னா, இதை கேட்கறதுக்கு தானே உங்கள்கிட்ட கிராம சபை கொடுத்துருக்குறான். நீ போய் கேளு, அதான முக்கியம். கேட்க முடியுமான்னு ஒன்று இருக்கு, ஆர்கனைஸ் ஆகு, போய் கேளு. இதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த எஸ்சி லேண்டும் வேலை செய்ய முடியும், ஸ்மால் ஃபார்மரோட லேண்ட்லேயும் வேலை செய்ய முடியும். நல்லது, தவறு கிடையாது. அது சேர்த்து தவறுன்னு சொல்ல மாட்டேன், நல்லது. ஏன்னா 1/4 ஏக்கர் வச்சிருக்காரு ஒரு எஸ்சி, 1 ஏக்கர் வச்சிருக்காரு. ஒரு 1/4 ஏக்கர் இருக்கக்கூடியவன் வந்து பிசியா இருக்கிறதுனால அவன் டிப்ரைவ் ஆக வேண்டியது கிடையாது. அதனால அது போட்டு கொடுத்த ரைட்டு. வெறும் விவசாயிகள் செய்யக்கூடாது. ஆமாம், அதனால அது வந்து ஒரு மோசமான ப்ரொவிஷன்லாம் சொல்ல முடியாது.
இது ரொம்ப ஃபார் ஃபெச்டு, நம்ம இமேஜினேஷனில் கொண்டு போகலாம். ஒரு கேள்வி என்னென்னா, ஒரு காலத்தில் கீழத்தஞ்சையில் மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. மிஷின் வச்சு கருதறுத்தீங்கன்னா மிகப்பெரிய போராட்டம் இருந்துச்சு. இன்னைக்கு நடவு நடுறதே மிஷின் நடக்குது. யாரும் கேட்கலையே, இடதுசாரி போராடலையே, அவன் மக்களே போகிறதுக்கு ரெடியாக இல்லை. அப்போ அதே மாதிரி வந்து கருதறுக்கிறதுக்கு போராட்டம் இருந்துச்சு. கீழவன்மணி போராட்டம்லாம் என்ன, அந்த லேபர் போராட்டம் தானே அது. இன்னைக்கு இல்லையே, அவன் அறுக்கிறான் கருதை வச்சு, இதை வச்சு தானே இருக்கிறான், மிஷின் வச்சு தானே இருக்கிறான். நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து போச்சு, நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து போச்சு. நான் வர முடியாதுன்னா ஒருத்தனும் கம்பல் பண்றது இல்லைப்பா, அவன் வர வேண்டியது இல்லை. ஆமா, அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு வேலை செய்யறதுக்கு. இன்னும் சொல்ல போனா, இந்த நீங்க சப்ஸ்டான்ஷியல் வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில தான் உங்களுக்கு வேலை இருக்கு. அக்ரிகல்ச்சரை விட சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில வேலை இருக்கு. கொஞ்சம் ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணோம்னா சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில உனக்கு வேலை இருக்கு. இது வந்து அன்ஸ்கில்டு லேபர் இருக்குங்க, அன்ஸ்கில்டு லேபர் இருக்கு. ஸ்கில்டு லேபர் இருந்தால் அடுத்ததுக்கு ஜம்ப் பண்ணி போயிடுவானே. இன்னும் சொல்ல போனா, இந்த ஒவ்வொரு பீரியடு வந்து ஸ்கில்லு டெவலப் ஆகணும். இதுல எம்படா இருந்தது, இதுல பழைய இதுல அதை பண்ணலை, பண்ணீங்கன்னா அவன் ஷிஃப்ட் ஆகி போயிடுவான். அதனால அது ரொம்ப முக்கியமானது. ஒன்று வந்து என்னன்னா, இது வந்து ஷிஃப்ட் ஆகி இந்த பீமாறு ஸ்டேட் மாதிரி அந்த மாநிலங்களுக்கு போகலாம். இன்ட்ரெஸ்டாக இருந்தால் போகலாம். அங்கே வந்து கொஞ்சம் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அது பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது. நமக்கு குறையிறதுக்கான ஸ்கோப் இருக்கு. ஏன்னா பிஜேபி கவர்மெண்ட் தான் அங்கே இருக்கு, பண்ணலாம். இதெல்லாம் இஃப் ஹஞ்ச், ஆமாம், எதிர்பார்ப்பு, அவ்வளோதான். அது அப்புறம் தானே சொல்லணும். காந்தியை விட ராம் வந்து மக்கள்கிட்ட ஈடுபடும். நீங்க காந்தியை சித்தரிக்கப்படுகிறது, ஏதோ இந்த நாட்டுக்கு ஏதோ துரோகம் பண்ணிட்டது மாதிரிலாம் சித்தரிக்கப்படுகிறது. அதை நம்ம என்ன பண்ணோம்? ராம்ங்கிறது சாமிங்க, எடுபடுங்க. இவங்களுக்கு என்ன சொல்றேன்னா, அவரு இப்போ நீங்க கேட்டீங்கன்னா இன்னொரு விளக்கம் சொன்னா அதுக்கு எங்க போவீங்க நீங்க? காந்தியே ராமரை தான் சொன்னாருங்கன்ட்டு போயிடுற. ராமத்தானே அவர் கேட்டுக்கிட்டு இருந்தார், ராம் ராம் தானே சொல்லிட்டு இருந்தாரு, அதைத்தானே வச்சிருக்கோம், காந்தி விரும்பினதான் வச்சிருக்கோம்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் வந்துங்க, காந்தியை வந்து அதில் ஃபோட்டோவில் வச்சுருந்து எடுத்துட்டாங்க. இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடக்கும். ஒரு ஜனநாயகத்தில் இதெல்லாம் நடக்கும், எதிர்பார்க்கணும். என்னைக்கு வந்து ஒரு மேனிஃபெஸ்டோ கொடுத்துட்டு மக்கள்கிட்ட ஒன்று கருத்தை வச்சு ஓட்டை வாங்கிட்டு ஒரு அரசாங்கம் வந்திருக்கிற பொழுதோ, அப்போ அவங்க என்ன சொல்லுவோம், நான் மக்கள்கிட்ட ஒரு மேனிஃபெஸ்டோ கொடுத்துட்டு வந்திருக்கிறேன், இப்போ நான் நடத்துவேன். உங்களுக்கு நான் ரீட்டைன்மெண்ட் ஒன்று எழுதி கொடுத்தாரேன், மேனிஃபெஸ்டோ கொடுத்தாரா, 100 நாளே நான் எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு எழுதி கொடுத்தாரு இல்லையே. நீங்க பிரச்சாரம் பண்ணீங்களே, வந்தா எடுத்துக்கிடுவாங்கலாம் பிரச்சாரம் பண்ணீங்களே. அதனால இதெல்லாம் யதார்த்தமா ஒரு அரசியலை நீங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும். எதிர்கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஆமா, அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ.